வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 4 பார்ட் 2 நேர்காணல் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். மைசெல்ஃப் டாக்டர் ஹேமமாலினி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி, டாக்டர் எம்ஜர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஏசிஎல் இன்ஜுரி. ஏசிஎல் இன்ஜுரி அப்படின்னா முன் சிலுவை தசைநாறு காயங்கள். இந்த டாபிக் பத்தி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் மருத்துவர் டாக்டர் சிவசங்கரன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய நம்ம ஏசிஎல் இன்ஜுரி பத்தி கேள்விப்படுறோம். ஸோ ஏசிஎல் இன்ஜுரி அப்படின்னா என்ன சார்? ஸோ ஏசிஎல்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து நார்மலாக நடக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக நடக்கும் போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் சம்டைம்ஸ் இதே சடனாக லெஃப்ட் டர்ன் பண்ணுறாங்க, ரைட் டர்ன் பண்ணும்போது என்னன்னா ஒரு இன்ஸ்டெபிலிட்டின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் ஏசிஎல் இன்ஜுரிஸோட மெயின் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டோட ஃபீச்சர்ஸ் ஆகும். சார், இப்போ இந்த ஏசிஎல் இன்ஜுரின்றது எல்லாருக்குமே வருமா இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் வருமா? ஸோ ஏசிஎல் இன்ஜுரின்றது எல்லாருக்குமே வரலாம். பட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் காமனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் தான் ரொம்ப மெயின்லி ட்விஸ்டிங் டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்ற ரெகுலர் பர்சன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ படிக்கேட்லேருந்து இறங்கும் போது சடன் ட்விஸ்டிங் ஆகுதுன்னா ஸோ வர சான்சஸ் நிறையவே இருக்குது. சார், இப்போ ஏசிஎல் இன்ஜுரி ஒரு பேஷண்ட் நடந்திருக்குன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் சார்? அவங்க எதை வச்சு அவங்க அதை சஸ்பெக்ட் பண்ணி ஒரு மருத்துவரை நாடி வர மாதிரி இருக்கும்? ஸோ மோஸ்ட்டாக வந்து ஒரு பேஷண்ட் ஏதாவது ட்விஸ்டிங் இன்ஜுரி ஆகுதுன்ற பட்சத்தில் என்ன ஆகுனா பேஷண்ட் சடன்லி தேல் பி ஹேவிங் ஸ்வெல்லிங், மெயினாக ஸ்வெல்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மோஸ்ட் பெயினே வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எல்லா இன்ஜுரிஸ்க்கும் மோஸ்ட் காமனான ஃபீச்சர்ஸ். கூட இதில் என்ன அடிஷ்னலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். இன்ஸ்டெபிலிட்டினா பேஷண்ட் நடக்கும் போது முட்டியில் வந்து கிரிப் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பேஷண்ட் கேன் சஸ்பெக்ட் இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் பீயிங் அ டாக்டர், பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வரும்போது நாங்கள் சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ ஆன்டீரியர் ட்ராயர் டெஸ்ட்டுன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் பிவட் ஷிஃப்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், லாச்மேன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 டெஸ்ட் நாங்கள் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் தான் அது. ஸோ மற்றபடி ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸும் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். பட் கிளினிக்கலாக இதை ஃபஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு அனலைசஸ் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் தட் ரேடியாலஜிக்கல் வச்சு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். எம்ஆர்ஐல எடுத்து பார்த்து ஏசியில் இருக்கா இல்லையா நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏசிஎல் இன்ஜுரிக்கு சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷனா இல்லை அதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸோ இருக்கா சார்? இதில் வந்து ஸ்ப்ரெயின் ஆர் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெச்னா மைக்ரோ டியர்ஸ் நடக்கும். பட் பேஷண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டெபிலிட்டி எதுவுமே இருக்காது பேஷண்ட்டுக்கு. கிரேட் 2ல வந்து பார்ஷியல் டியர் இருக்கும். ஸோ ஏசிஎல்ல வந்து 2 பண்டல்ஸ் இருக்குது, ஆண்ட்ரோமீடியர் போஸ்டோலேட்ரல் பண்டல்னு இருக்குது. ஸோ இந்த 2 பண்டலில் ஏதாச்சும் ஒரு பண்டல் டியர் ஆகும்போது இது பார்ஷியல் டியர்னா பாதி டியர் ஆயிருக்குன்றது அர்த்தம். ஸோ இதில் கூட பேஷண்ட்ஸ்க்கு பெருசாக இன்ஸ்டெபிலிட்டி எதுவும் இருக்காது. பட் இன் கம்ப்ளீட் டியர் கிரேட் 3ல தான் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வில் பி ஹேவிங் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இதில் 2 பண்டல்ஸுமே டியர் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா வந்து ஆல்மோஸ்ட் நியர் கம்ப்ளீட் சொல்லுவோம், ஒரு 90% டியர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3ல ஐ மீன் கம்ப்ளீட் டியர் ஆர் நியர் கம்ப்ளீட் டியரில் தான் நம்ம ப்ரொசீஜர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பேஷண்ட்க்கும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது இதில். ஓகே சார். ஸோ ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன மாதிரியான சர்ஜரிஸ் பண்ணுவீங்க சார்? ஸோ ஏசிஎல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there are 2 types ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆர்த்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் இருக்குது, இல்லை ஓப்பன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 10 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் அந்த அளவு யாரும் பண்ண மாட்டோம். பட் ரீசெண்ட் 10 yearsல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் டூயிங் ஆர்த்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதனால வி ப்ரிஃபர் ஆர்த்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் இனிஷியலி. ஆர்த்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் அப்படின்னா என்ன சார்? ஸோ ஆர்த்ரோஸ்கோபிக்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ வி மேக் அ இன்சிஷன் ஆல்மோஸ்ட் லெஸ் தென் அ சென்டிமீட்டர் 0.8 mm to 1 centimeter இன்சிஷன் மாதிரி போர்ட்டல் சொல்லுவோம். அது த்ரூ விச் ஃபர்ஸ்ட் நாங்கள் கேமரா நீல் ஜாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்ல எப்படி இருக்குன்னு விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம கீ ஹோல் மூலியம் பண்றதால பெரிய ஸ்கார்ஸ் எதுவும் இருக்காது. ஈவன் தோ மினிமல் ஸ்கார்ஸ் தான் இருக்கும். ஹீலிங் வில் பி ஃபாஸ்டர். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த மினிமல் ஸ்கார்ஸ்லேயே வந்து நம்ம எல்லாமே ஹீல் இது பண்ணிக்கலாம். ஸ்மால் இன்ஸ்டியூஷன்லேயே நம்ம எல்லாமே நல்லா இது பண்றது. ஸோ உங்களுக்கு நார்மலாக நம்ம பண்ற அந்த சர்ஜரிஸ்ல இருக்க அந்த கட்ஸோ அந்த சூச்சரிங்ஸோ அது எல்லாமே இதில் நம்ம மினிமைஸ் பண்ணி பண்ணிடுவோம். கண்டிப்பா இதில் நம்ம மினிமைஸ் பண்ண முடியும். இன்னொன்று ரீவாஸ்குலரைசேஷன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏசியில் வந்து லெகமெண்ட்ன்றதால ஸோ ரொம்ப ஓப்பன் நிறைய பண்ணும் போது என்ன ஆகும்னா தட் வில் கோ ஃபார் அ ஸ்டிஃப்னஸ். ஸோ நம்ம மினிமலி இன்வேசிவ் கீ ஹோல் சர்ஜரிஸ் மூலியம் பண்ணும்போது ஸ்டிஃப்னஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம ஓப்பன் சர்ஜரிஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் ஜாயிண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மோர் கம்பேர்ட் டு தி க்ளோஸ். ஸோ அதனால மினிமல் ப்ரொசீஜர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் சான்சஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நம்ம ஆர்த்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் ப்ரிஃபர் பண்ணுறோம்.
எஸ் சார், குட் சார். ஸோ இப்போ வந்து சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமா பிசியோதெரப்பி எடுக்கணும்னு அட்வைஸ் பண்றாங்கல்ல சார். ஸோ பிசியோதெரப்பி ஹவு இம்பார்ட்டன்ட், ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் பிசியோதெரப்பி எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? ஸோ சர்ஜரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஜரியோட பார்ட் வந்து 20% தான், ஃபிசியோதெரப்பி பார்ட் தான் 80%. ஸோ டியர் ஆனதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். கிராஃப்ட் காலில் ஆங்கிள் இருந்து இல்லை நீ ஜாயிண்ட் பக்கத்தில் ஹாம்ஸ்ட்ரிங் சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து கிராஃப்ட் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். பட் அது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, பேஷண்ட் ஹீலிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹீலிங் ஃபேக்டர்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஃபிசியோதெரப்பி பண்ணுறதால தான் மோஸ்ட் ஆஃப் த ஏசியலோட சக்ஸஸ் இருக்கு. நலமுடன் சீரீஸ் 4 பார்ட் 2 நேர்காணல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் காணலாம். நிகழ்ச்சியை மீண்டும் தொடரலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க முன்னாடி எங்களுக்கு சொல்லும் போது கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொல்லி 3 கிரேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இப்போ ஒரு கிரேட்லயும் நீங்க எப்போ பிசியோதெரபிக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? ஸோ எந்த மாதிரி டைம்ல பிசியோதெரப்பி பண்ணக்கூடாது, எந்த மாதிரி டைம்ல பிசியோதெரப்பி பண்ணணும் சார் அந்த 3 கிரேட்ஸ்லயும்? ஸோ யூஸ்வலி என்ன ஆகும், ஒரு ஏசியல் இன்ஜுரி ஆனோன்னு ஈவன் தோ irrespective ஆஃப் தி கிரேட்ஸ், கிரேட் 1 or 2, 3 எது இருந்தாலுமே இனிஷியல் ஒரு 5 டேஸ்க்கு மட்டும் நான் பேஷண்ட் கொஞ்சம் இமோபிலைஸ் பண்ணுவேன். இமோபிலைஸ் பண்ண கொஞ்சம் ஐஸ் பேக் அப்ளிகேஷன், லிம்ப் எலிவேஷன், ரொம்ப வெயிட் பேரிங் இல்லாமல் ஒரு 5 டேஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் கம்மி ஆகட்டும். ஈவன் நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் கூட அக்யூட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இது அக்யூட் ஃபேஸில் மோஸ்ட்டாக பண்ண மாட்டோம். ஸோ பெயின் என்எஸ்ஐடிஸ் கொடுத்து கொஞ்சம் பெயின்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்புறம் ஃபாலோயிங் வித் நாங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் ஆரம்பிப்போம். ஸோ கிரேட் 1க்கு யூஸ்வலி நான் சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னன்னா வில் கிவ் நீ பிரேஸ்ன்னு சொல்லுவோம். நீ பிரேஸ் வித் ப்ரொடெக்டிவ் வெயிட் பேரிங், ப்ரொடெக்டிவாக கொஞ்சம் வெயிட் பேரிங் பண்ணாலே போதும். ஈவன் கிரேட் 2க்கு அதே தான், பட் இட் டேக்ஸ் டைம் இன் கிரேட் 2. பட் கிரேட் 3 கம்ப்ளீட் டியர்னு வரும்போது அந்த டைமில் வந்து அக்யூட் இன்ஜுரிஸாக இருந்தால் வில் வெயிட் ஃபார் சம்டைம்ஸ். ஈவன் கிரேட் 3க்கு நம்ம சர்ஜரி தான் பண்ணுற இண்டிகேஷனாக இருந்தால் கூட ஒரு 1 week 2 weeks நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்வெல்லிங் இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகட்டும். பேஷண்ட்ஸ் மீன்வெல் கொஞ்சம் கம்மியாகும் போது குவாட்ஸ் எக்ஸசைஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்புறம் சர்ஜரி பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அதுதான். தேங்க்யூ சார். சார், இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து பிசியோதெரப்பி சைட்ல இருந்து எக்ஸசைசஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க சார்? இமிடியேட் ஆஃப்டர் சர்ஜரி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 அந்த டே 0ல என்ன பண்ணுவோம்னா நீ பிரேஸ், சர்ஜரி முடிஞ்சோடனே ஒரு நீ பிரேஸ் அப்ளை பண்ணுவோம். நீ பிரேஸ் அப்ளை பண்ணி பேஷண்ட் வில் பி ஷிஃப்டட் டு ஐசியூ. ஸோ 0 to 3rd day வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து ஆங்கிள் பம்ப் எக்ஸசைஸ் சொல்லுவோம். கால் வந்து ஆங்கிள் அண்டருக்கு ஃபுட் மேலே கீழே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த எக்ஸசைசஸ் பண்ணணும். செகண்ட் திங் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் சொல்லிட்டு அந்த நீ எக்ஸசைசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாலோயிங் வித் செஸ்ட் ஃபிசியோஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டே ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃப் இமீடியட்லி நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வில் மேக் த பேஷண்ட் டு வாக் வித் நான் வெயிட் பேரிங் சொல்லிட்டு வாக்கர் சப்போர்ட்டில் நடக்க வைப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் 3 days ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். 3rd day to 10th day என்ன பண்ணுவோம்னா ஆல்மோஸ்ட் பேஷண்டோட நீ வந்து ஒரு பிரேஸ் கொடுத்துருவோம்ல, அதில் வந்து 5 degrees ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஈச் டே வந்து எக்ஸ்டெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், 5 degrees ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டே வரும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு 90 degrees ஆஃப் நீ ஃப்ளெக்ஷன் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ ஃபாலோயிங் வித் 1 week அப்புறம் என்னன்னா பேஷண்ட்டை வந்து வாக்கர் அசிஸ்டடாக வந்து ஆல்மோஸ்ட் பார்ஷியல் வெயிட் பேரிங் சொல்லுவோம். ஒரு 50% ஆஃப் வெயிட் பேர் மட்டும் பண்ணிட்டு பேஷண்ட்டை நடக்க வைப்போம். ஸோ கூடவே மற்ற எக்ஸசைஸும் கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 14th day வந்து நம்ம சூச்சர் ரிமூவல் பண்ணுவோம், ஸ்டிச் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். மீன்வைல் 14th டேக்கு மேலே ஐ மீன் 2 weeks மேலே என்ன பண்ணுவோம்னா ஃபுல் வெயிட் பேர், காலை வந்து ஃபுல்லாக வெயிட் பேர் பண்ணிட்டு நடக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இந்த ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து பேஷண்டோட ப்ரீ ட்ராமா ஃபேக்டர்ஸும் இருக்கு. இப்போ ப்ரீ ட்ராமா ஃபேக்டர்ஸ் ஒபிசிட்டி பேஷண்டாக இருக்காங்க, இல்லை டயபெட்டிக் அண்ட் மற்றபடி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருக்காங்கன்னா ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இதுலையுமே பேஷண்ட்ஸ் கூட வேறு ஏதாவது மெனிஸ்கல் இன்ஜுரிஸ், மெனிஸ்கஸ் கூட இன்ஜுரி ஆயிருந்ததுன்னா ப்ரோட்டோகால்ஸும் இனிஷியலாக ஒரு 3 weeks மட்டும் கால் ஊன வேணாம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து ஏசிஎல் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்.
தேங்க்யூ சார். இப்போ சப்போஸ் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒரு பிசியோவை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அதனால அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா சார்? யூஸ்வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்ஜரி முடிஞ்சு சில பேஷண்ட் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ சர்ஜரி நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டேரக்டாக தே டிஸ்சார்ஜ் டே 2 ஹாஸ்பிட்டல் இருக்க வரைக்கும் 2 நாள் ஃபிசியோ பண்ணுவாங்க. ஸோ டிஸ்சார்ஜ் ஃபாலோப்பும் சில பேர் வர மாட்டாங்க. அது ஆப்ரேஷன் நல்லா ஆயிடுச்சுன்னு வர மாட்டாங்க. ஸோ தே வில் கம் ஆஃப்டர் 2 months ஆர் 3 months கழிச்சு வருவாங்க. பார்த்தீங்கன்னா கால் என்னால் அப்படியே எதுவுமே மூவ் பண்ண முடியலன்னு நீ பிரேஸோட வருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டிஃப்னஸாக இருக்கும். பேஷண்ட்னால மடக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாது. இட்ஸ் லைக் அ லாக்டாக இருக்கும். ஏன் அது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற லிகமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபர்ஸ்ட் வாஸ்குலரிட்டியே இருக்காது. ஐ மீன் கிராஃப்ட் எடுக்கிறது வாஸ்குலரே இருக்காது. ஸோ அது ஆல்மோஸ்ட் வாஸ்குலரிட்டி ஆகுது 3 weeks to 4 weeks ஆகும். ஸோ மீன்வைல் என்னன்னா இட் வில் கோ ஃபார் ஸ்டிஃப்னஸ். ஸோ அதனால அவங்க பண்ணாததால ஸ்டிஃப்னஸ்ன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ஃபிசியோ ப்ராப்பர்லி. செகண்ட் திங் என்னன்னு பார்த்தா ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். காலை வந்து ஃபுல்லாக நீட்டவே முடியாது, பாதி மடிச்ச மாதிரியே வச்சிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக நீட்ட முடியாதால பேஷண்ட் வந்து ஒரு கெயிட்டே வந்து நடக்கிற பேட்டர்னே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது 2 தான் மோஸ்ட் காமனாக வருது. ஸோ ஒன்ஸ் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ஃபிசியோஸ் நல்லா பண்ணும் போது அவுட்கம்ஸ் ஆர் வெரி வெரி ஹையர் லெவல். இதே வந்து 1 week அப்புறம் ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா the percentage is reduced to 10%. குட் சார். இப்போ ஏசிஎல் இன்ஜுரி ஆன பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி முடிச்சு பிசியோ இது எல்லாமே முடிச்சுட்டு எப்போ சார் நீங்க வந்து அவங்கள நார்மலா வாக்கர் இல்லை எந்த சப்போர்ட்டும் இல்லாம நடக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் தான். பேஷண்ட் மாடரேட்டாக ஒபீஸாக இருக்காங்க, இல்லை டயபெட்டிக்காக இருக்காங்க, ப்ரீ மொபிலிட்டி ஸ்டேட்டஸ், ப்ரீ இன்ஜுரி மொபிலிட்டி ஸ்டேட்டஸ், விழுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி மொபிலிட்டியாக இருந்தாங்க, எல்லாமே வந்து யூ ஹேவ் டு அனலைஸ். யூஸ்வலி ஏசிஎல் லிகமெண்ட் மட்டும்தான் இன்ஜுரியாக இருக்குன்னா பேஷண்ட் வித்தவுட் வாக்கர் 3rd monthல நாங்கள் வாக் பண்ண சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கான லைக் ஹை கான்டாக்டாக இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் 6 monthsல ஆரம்பிக்கலாம். லைக் ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் என்ன ப்ராப்பரான லைக் கான்டாக்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா 9 monthsல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் தான். சம்டைம்ஸ் மெனிஸ்கல் இன்ஜுரிஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் மெனிஸ்கஸில் இனிஷியல் ஃபர்ஸ்ட் 3 weeks வெயிட் பேர் பண்ண வைக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஏசிஎல் ப்ரோட்டோகாலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ரீசன்ஸால யூஸ்வலி பேஷண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 3rd monthலேருந்து நம்ம நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த பேஷண்ட்ஸால நார்மலா அதுக்கு முன்னாடி கிளைம் பண்ண மாதிரி ஸ்டார் கிளைம்பிங், ரன்னிங் எல்லாமே பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா பிசியோ ஒழுங்கா பண்ணா இது எல்லாமே நீங்க கேட்டது எல்லாமே பண்ண முடியும். எஸ் சார், குட். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்க எப்போ சார் கம்ப்ளீட்லி ஃபிட், ஸோ இவங்க அதுக்கப்புறமா அவங்களோட ஏதாவது ஒர்க் ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபஷனுக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை அனுப்பணும்னா எவ்வளோ டேஸ் சார் நமக்கு எடுக்கும்? ஸோ பேஷண்ட் ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னா இப்போ நார்மல் டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் ஜாப் தே டூ. லைக் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, லைக் தே கேன் டூ ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதெல்லாம் பண்ற மாதிரி தான் தே கேன் டூ இமிடியேட்லி லைக் ஃப்ரம் 6th weekலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நான் ஆஃபீஸுக்கு நம்ம போய் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வில் வெயிட் டைம் 2 months to 3 monthsல வந்து போய் நார்மலாக அவங்க அந்த ஒர்க் ரிலேட்டட் போகிறது ஒர்க் பண்ணுறது இப்போ ரிட்டர்ன் வரும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எப்பவுமே 6 months to 9 months. ஸோ பேசிக் ஸ்போர்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 6 months இஸ் மோர் தென் எனஃப். பட் கொஞ்சம் கான்டாக்ட் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வில் வெயிட் ஃபார் 9 months. தட் வில் பி த ஐடியல் டியூரேஷன். பட் சார் சார் இப்போ இந்த மாதிரி ஏசிஎல் இன்ஜுரிக்கு அப்புறமா சில டைம் நம்ம டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல சார், இப்போ தேய்மானங்கள்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா கால்சியம் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏசிஎல் இன்ஜுரிக்கு அப்புறமா நீங்க எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் எடுத்துக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க சார். ஸோ போஸ்ட் ஏசிஎல் இன்ஜுரி சர்ஜரி பண்ணி முடிச்சோன்னே ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது பெருசாக எதுவும் கிடையாது. பட் சில ஃபுட்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸில் எடுத்துக்கிட்டா ஹீலிங் வில் பி ஃபாஸ்டர். மெயினாக என்ன பார்த்தா ப்ரோட்டீன் சோர்சஸ் வேணும். ப்ரோட்டீனில் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதால ஸோ கொலாஜன் ஏசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா type 2 கொலாஜன் சொல்லுவோம். ஸோ அந்த கொலாஜன்ஸ் வந்து ஹீலிங் பெட்டராக இருக்கும். அலாங் வித் வி கிவ் டேப்லெட்ஸாகவே type 2 கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியே கொடுக்குறோம். ஹை ப்ரோட்டீன் டயட், ஹை ஃபைபர் டயட். ஸோ இது மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே மேக்ஸிமம் அதர் தன் திஸ் எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துக்கலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். மெயினாக ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் டயட் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். தேங்க்யூ சார். சார் இப்போ இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்றாங்க. பட் ஆனா அந்த சர்ஜரி அப்புறமாவும் அவங்களுக்கு திரும்பவும் ஏசிஎல் இன்ஜூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? தேர் ஆர் a few scenarios. சில பேஷண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ரீஹாபிலிட்டேஷன்ஸ் ஒழுங்காக பண்ணாமல் ஸோ ப்ராப்பராக லைக் இனிஷியலாக ஒரு 2 months மட்டும் பண்ணிட்டு நல்லா எனக்கு ஒரு 110 degree வரைக்கும் வரலினாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 90 degree மூவ்மெண்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு இதால் 90 degreesல பேஷண்ட் உட்காருது மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் பேஷண்ட் வில் பி சாட்டிஸ்ஃபைட் வித் 90 degree தான். ஸோ அந்த மாதிரி சடனான பேஷண்ட்ஸ் ப்ராப்பர் ரியாப் பண்ணாத பேஷண்ட்ஸ்லாம் சடன் வாக்கிங் அகைன் மைல்ட் ட்விஸ்ட் ஆனால் கூட ரீஇன்ஜுரிஸ் வர சான்சஸ் இருக்குது.
ஸோ அதனால தான் நாங்கள் ரீஹாபிலிட்டேஷன்ஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ரீஹாபிலிட்டேஷன்ஸ். 20% தான் சர்ஜரி, 80% வந்து ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோகால். ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணால் மோர் தென் 95% ரீஇன்ஜுரிஸ் ஆகாது. சம்டைம்ஸ் டைரக்ட் ஸ்போர்ட்ஸ் கான்டாக்ட் இன்ஜுரிஸ்ல தே ஆர் தி சான்சஸ், பட் வந்து இதை நம்ம எப்படி வச்சுக்கிறோன்ற பட்சம் தான் இருக்கும். தேங்க்யூ சார். Thank ரொம்ப you. அழகா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க சார். ஸோ இப்போ நம்ம கூட வந்து தொலைபேசியில ஒரு நேயர் வந்து அவரோட விருப்பமான டவுட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்கறதுக்காக Okay. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அவங்க கனெக்ட் பண்ணலாமா சார்? ஷூர். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் சார். உங்க நேம் சார்? மேம் என் பேர் ராம் மேம். எஸ் சார். சார் மருத்துவர் இதை நீங்க பேசுறதை கேட்டுட்டு தான் இருக்காரு. உங்களோட கேள்விகளை கேளுங்க சார். ஓகே மேம். மேம் இந்த மாதிரி நாங்கள் வாழ்வோம் நலமுடன் சீரியஸை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருக்கோம். சரி அப்படின்னா ஒரு டவுட் ஒன்று மேம். ஓகே சார். மேம் இந்த மாதிரி அம்மா வந்து மாடிப்பட்டிக்கிட்ட ஏறும்போது கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 60 years ஆகுது. ஓகே சார். ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது வந்து ஏசிஎல் இன்ஜுரி அப்படின்றாங்க, ஏசிஎல் டேர் ஆகிட்டுன்றாங்க. ஓகே சார். அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 60 yearsக்குலாம் சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு டவுட்டு. ஓகே சார். உங்களோட கேள்விக்கு இப்ப மருத்துவர் வந்து விடை அளிப்பாங்க சார். நீங்க அதை கேட்டுக்கோங்க சார். ஓகே. அப்படியே இது பண்ணி. ஹலோ, ஹலோ நான் டாக்டர் சிவசங்கர் பேசுகிறேன். என்ன ஆச்சுங்க அவருக்கு? எப்படி விழுந்தாங்க? சார் இந்த மாதிரி மாடிப்படிக்கட்டு ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. ஓகே. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்போ ஏசியா டேர் ஆயிடுச்சு, சர்ஜரி எவ்வளோ நாள் ஆகுது விழுந்து? எவ்வளோ நாள் ஆகுதுங்க? விழுந்து ஒரு 1 week கிட்ட ஆகுது சார். ஓகே, ஃபைன். சரி, யூஸ்வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டி தேய்மானம் ஆகுதுன்னா முட்டி தேய்மானத்திலே ஒரு 4 stages இருக்குங்க, சரிங்களா? ஒரு ஏஜ் ஃபேக்டர்ன்றது க்ரைட்டீரியா கிடையாது. ஒரு 60 வயசு, ஈவன் 65 years கூட நாங்கள் ஏசிஎல் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் நாட் ஏஜ்ன்றது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழுறதுக்கு முன்னாடி ஒரு நீ ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு grade 2 வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ 60 years ஆயிடுச்சு, ஏசிஎல் பண்ண முடியாமல் அப்படி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இயர்க்கு நான் சொல்கிறேன். ஸோ விட்டுட்டிங்கன்னா தட் வில் கோ ஃபார் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஏசிஎல் வந்து இன்ஜுரி ஆகிறதால நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும் இன்ஸ்டெபிலிட்டி தான் இருக்கும், பெயின் பெருசாக இனிஷியலாக இருக்காது. ஸோ அதனால அவங்க அப்படியே கண்டுக்காம விடுறதால என்னன்னா இன்ஸ்டெபிலிட்டி ஆக ஆக ஐ மீன் கால் நகர ஒரு grip இல்லாததால் நகர மெனிஸ்கஸ்ன்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? 2 எலும்புக்கு நடுவில் ஒரு குஷன் மாதிரி ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவோம். அது தேய்மானம் ஆக ஆரம்பிக்கும், அது கிளிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அது கிழிஞ்சோன்னா போன் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அது நம்ம ட்ரீட்மெண்ட் ஏசிஎல் ஈவன் தோ 60 இருந்தாலுமே ஏசிஎல் கம்ப்ளீட் இயராக இருந்துட்டு grade 2 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஸோ ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அது ஆர்த்ரைட்டிஸ் ஆகாமல் ஐ மீன் grade 4 முட்டி தேய்மானம் ஆகாமல் ப்ரொடெக்ஷனுக்காக கண்டிப்பாக பண்ணணும், சரிங்களா? தேங்க்யூ. நன்றி சார். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இங்க வந்து இந்த இன்டர்வியூல எங்களோட நேயர்களுக்கு ரொம்ப எளிதா பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த சீரீஸ்ல வாழ்வோம் நலமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் காணும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ.